ஹாய், வெல்கம் டு ஓப்ளிஸ் ஃபுட் வேர்ல்டு. இன்றைக்கி நாம் சமைக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன், இப்போ சொல்கிறேன் கேட்டுக்குங்க. சாம்பார் சமைக்க போகிறோம். டிஃபன் சாம்பார். இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம். சரி வாங்க, எப்படி சமைக்கலாங்கிறது பார்க்கலாம். இப்போது ஊற வச்ச பருப்பு எடுத்துக்கிறோங்க. அது கூட நம்ம மஞ்சத்தூள், நல்லெண்ணெய் சேர்த்து நாம் வேக வச்சு எடுத்துக்கிறோம். பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு சாம்பாரில் நம்ம பருப்பாக இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வரும். இப்போது நாம் பருப்பு, எண்ணெய், மஞ்சள் எல்லாம் சேர்த்து நாம் குக்கரில் வேக வச்சுருப்போம். அது நல்லா வெந்திருக்கும். 4 விசில் போன பிறகு நாம் அதை குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். இப்போ நாம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நாம் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 1 கப்பளவு கேரட், 1 கப்பளவு பீன்ஸு, சின்ன வெங்காயம், நாம் இதெல்லாம் சேர்த்து நாம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வரமிளகாயும் நம்ம வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம தாளித்தோம் இல்லைங்களா, அது கூட 1 கப்பளவு கேரட்டுங்க. நமக்கு தேவைன்னா அதிகமாகவும் சேர்த்திக்கலாம். கேரட் நறுக்கி வச்ச கேரட்டையும் நறுக்கி வச்ச பீன்ஸையும் நம்ம சேர்த்திக்கிறோங்க. சேர்த்தி நல்லா வதக்குறோம். அந்த கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கணுங்க. அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் வதங்கியிருக்கணும். இது கூட நம்ம இந்த வெஜிடபிள்ஸும் வதங்கியிருக்கணும். அது பிறகு பார்த்தோம்னா மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ருசி அதிகமாக வரணும் அப்படின்னா உப்பும் காரமும் கொஞ்சம் சேர்த்தி போட்டால் தாங்க ருசி நல்லாயிருக்கும். நாம் ஆட் பண்ண பிறகு நாம் ஆல்ரெடி வேவிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பருப்பு, வேவிச்சு வச்ச பருப்பு நாம் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நாம் இதுக்கு ஒரு 4 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாங்க. 4 விசில் எடுத்தோம்னா நமக்கு ஒரு சுவையான சாம்பார் ரெடி ஆயிரும். சாம்பார் பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கும். இப்போ இந்த வகையான சாம்பார் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனுக்கு அருமையாக இருக்குங்க. இட்லிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னொன்று ரவா தோசை, பெப்பர் பொடி ரோஸ்ட்டு, இந்த மாதிரிக்கெலாம் இந்த டிஃபன் சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்குங்க. பெரிய பெரிய உயர்தர சைவ ஹோட்டல்லையும் இந்த மாதிரியான பருப்பு சாம்பார் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கறதுக்கு காரணம் இதுதாங்க. இது கூட நமக்கு இன்னமும் நம்ம ஹோட்டல் ஸ்டைல் ஆஃப் டேஸ்ட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அந்த பருப்பு லாஸ்ட்டாக சேர்த்துனோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி லைட்டாக வெல்லம் சேர்த்திக்கலாங்க. லைட்டாக வெல்லம் நம்ம சேர்த்தணும் அப்படின்னா ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி மாதிரி கலந்து வருங்க. இது ஹோட்டல் ஸ்டைலில் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிபியும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நீங்களும் நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.